ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பரலோக ஜீவநதி ஊழியத்தின் கடந்த 5 ஆண்டு கால தேவனை நடத்தி வந்த அந்த விதத்தை நினைத்து நாங்கள் இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் நன்றி சொல்லிக் கொண்டிருந்த போது தேவன் இப்படி ஒரு துதி ஆராதனையை ஏறெடுக்க எங்கள் உள்ளத்தில் ஒரு ஏவுதலை கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் எங்கள் மத்தியிலே செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாட இருக்கிறோம். அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது பிரசங்கி 7:8 சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும் அதன் முடிவு நல்லது என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஆரம்ப நாட்களில் எங்களை ஒரு சிறியதாக நினைத்து வைத்திருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். யோபு 8:7 கூட இப்படி சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்பதாக. தேவன் இன்றைக்கு உங்களுடைய துவக்கத்தை நீங்கள் பார்க்காதபடி இனி ஆண்டவர் வாழ்க்கையில செய்ய போகிற நன்மைகளை, நிறைவை, முடிவை பார்க்கும்படி உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை மையப்படுத்துங்கள். தேவன் நாம் எல்லாரும் சேர்ந்து அவனை ஆராதிப்போமாக. Thank you Lord Jesus. Thank you Lord. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவரை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவரை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தருக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா. எஸ், கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நன்றி செலுத்தி கடந்து வந்த பாதைகளை நடத்தினார். தேவனுக்கே எங்கள் காதலை வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காதலை வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காதலும் இருபயாவிடம் நடக்கும். கண்மணி போல காதலும் இருபயாவிடம் வழி நடக்கும். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே. எங்கள் முடிவை அல்ல, எங்கள் துவக்கத்தை அல்ல, எங்கள் முடிவு நாங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கிறோம். அப்பமாயிருந்த எங்களை பலமையாய் பல இடங்களுக்கு, பல ஜாதி மக்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஆராதனை. எங்கள் மத்தியில் எழுந்தருளினீரே உமக்கு மகிமை. எங்கள் வழிநடத்தி முன் சென்றீரே உமக்கு மகிமை. மேகஸ்தம்பமாய் அக்னிஸ்தம்பமாய் முன்னோக்கி வந்தீரே உமக்கு மகிமை. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். ஹல்லேலூயா தேவனுக்கே, glory to God. எங்களோடு சேர்ந்து கர்த்தரை மையப்படுத்துங்கள். ராஜாவே ராஜா,
தொடர்ந்து எங்களோடு கூட இன்னும் அநேக பாடலை பாடி நீங்கள் மகிழ்ப்படுத்தும்படி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:8 என்ன சொல்லுகிறது? நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஆராதனைக்காக, இந்த புதிய ஆராதனைக்காக நாங்கள் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசின ஒரு காரியம், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெகு விரைவில், வெகு சீக்கிரத்தில் ஒரு முடிவு நமக்கு உண்டு. அவன் எல்லா தீங்குகளுக்கும், எல்லா அக்கிரமங்களுக்கும், எல்லா பழி பாவங்களுக்கும், எல்லா விதமான நோய்களுக்கும், எல்லா விதமான நெருக்கங்களுக்கும், வறுமைகளுக்கும், தரித்திரங்களுக்கும் கர்த்தர் சீக்கிரமாக ஒரு முடிவை உண்டாக்குகிறார். கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக ஒரு முடிவை உண்டாக்குகிறார். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை நினைத்து பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஜெபித்தது உண்டு. ஒரு குறிப்பிட்ட நபரை, அவன் என்னோடு கூட அன்பாய் பழகிற ஒரு சகோதரர் என்னை விட்டு ஊழியத்தை விட்டு போன போது நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த நாட்களில் ஆண்டவரோடு கூட பேசின வசனம், நிச்சயமாக முடிவு கொண்டு நம்பிக்கை வீண் போகா. இப்பொழுது என்ன, அதே சகோதரர், அதே நண்பர் என்னோடு கூட இப்பொழுது மறுபடியும் இணைந்து அவன் இந்த தேவ ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இன்னொரு துதி பாடலை பாடி ஒரு நாமத்தை மையப்படுத்த போகிறோம். மாறிடா என் மாநேஸ்வரை, மாறாதவர் அன்பின் நாளுமே. அவர் அன்பு மாறாதது. பிரியமானவர்களே, எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். தேவன் உங்களுக்கும் அன்புள்ளவராக இருக்கிறார். எஸ், ஆமென். Thank you, Lord. Kalvari, Silvai Nidile.
யாரை அன்பை சொரிந்தார் அவராய் அவரை சந்திக்க இயேசுவின் மகன் மீதே ஆழம் அறியலாகுமோ அபிஷேகமாய் நடத்தி வந்த அந்த அன்பிற்கு நன்றி. இதுவரை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத அன்பு, எல்லையில்லாத அன்பு, முடிவில்லாத அன்பு, இத்தனை வருடங்களாய் இத்தனை நாட்களாய் நம்மை நடத்தி வந்தது. உங்க வீடுகளிலே நீங்கள் இருக்கும் இடங்களில் தேவ அன்பு உங்களை நிரப்பி இருக்கிறது. மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட கடினமான எப்பேற்பட்ட பகைஞரையும் மன்னிக்கக்கூடிய அந்த அன்பு, ஆழமான தெய்வீக அன்பு உங்கள் இருதயத்தை இப்பொழுது நிரப்பி இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அழகாய் வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். பாகவம் 11:12 சொல்லுகிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். வருஷத்தில் 12 மாதமும் தேவன் விசாரிக்கிற தேசமாய், விசாரிக்கிற வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தரின் கண்கள் நம்மை வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கும் இடத்தில் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. வருஷ தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் நம்மை ஹல்லேலூயா வைக்கப்பட்டிருக்கிறது. சொன்ன சொல்லாண்டு காப்பாற்றுவார். அவர் சொன்னா காப்பாற்றுவாருங்க. இது நம்ம 10 மாசம் முடிக்க போற நேரம் வந்துட்டது. ஆனா ஆண்டு வசனத்தை சொல்றது, வருஷம் தொடக்கம் முடிவு வரைக்கும் அவர் கண்கள் நம்மை வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொன்ன சொல்ல காப்பாற்று தெய்வம்னு சொல்லி நீங்க என்னோடு கூட சேர்ந்து
பாடுங்க. இந்த வருஷம் முடிவில் உங்களுக்கு 7 மடங்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை. துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லை காப்பாற்றும் தெய்வம் யாரும் இல்லை. துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி ஒன்று பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவை நல்ல கைகளை உயர்த்தி ஆராதனை சொல்லுவோம். என் ஆராதனை வானத்துக்கு நேரம் உயர்த்தி இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. உற்சாகமாய் நீ இருக்க இடத்துல எழுப்பி நின்று பாடுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் எழுப்பி நின்று பாடுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை. உங்கள் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை எல்லாம் எழுப்பி நிலுங்க பார்க்கலாம். குடும்பமாய் எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி பாடுங்க. ஆண்டு முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கமாக இருக்கிறது. எத்தனை கொரோனா வந்தாலும் எத்தனை லாக்டவுன் வந்தாலும் நீ பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று வருஷத்து முடிவு வரைக்கும் நீ பாய்ச்சி காப்பாற்றுவே. 9 மாசம் 6 மாசம் 10 மாசம் வீணா போச்சு நினைக்காதீங்க. நான் மறந்திடும் அதுவரை தோன்றும் வாய்க்காலாய் மறுபவரே. நான் மறந்திடும் அதுவரை தோன்றும் வாய்க்காலாய் மறுபவரே. கைகளை உயர்த்தி சிங்காசனத்துக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக கரம் உயர்த்தி ஆராதிப்போம். கைவிட மாட்டேன் என்று சொன்னாரை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று தேசத்தில் தாயாக்கினே தேசத்தில் தாயாக்கினே. ஆராதனை
கரங்களை தட்டி எஸ் அப்பா நம்ம மத்தியில வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க துதிக்க ஆரம்பிச்ச உடனே அவர் வந்துட்டாரு. நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலவுல இருந்தாலும் பரவாயில்ல, வருஷம் முடிஞ்சு போகுது. ஆமா, வருஷம் முடிய போகுது. ஆமா, நான் ஏதோ எதிர்பார்த்து வந்தேன் 2020 எனக்கு நல்லா இருக்கும் நினைச்சனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை என் பிள்ளைக்கு இந்த வருஷத்துல ஏதாவது நல்ல காரியம் நடந்துரும்னு நீங்க ஆசையோடு இந்த வருஷத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 11 அந்த வசனம் சொல்லுகிறது, வருஷத்தின் துவக்கத்தின் முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது. 12 மாசம் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறதான் போகிறது. அவன் வேற வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவன் ஹல்லேலூயா, thank you Jesus. அவன் சங்கீதம் 37 வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 37 வசனம், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தது அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எஸ், உத்தமனை நோக்கி பாருங்க, செம்மையானவனை பார்த்துருங்க, அந்த வழி சமாதானம். முடிவு அந்த மனுஷன் முடிவு சமாதானமா இருக்கும். ஆண்டவருக்கு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய எப்போதும் உத்தமனாய் நடக்கும் போது செம்மையானவர்களையே பார்த்துருங்க. வல்லாதவங்களை பார்க்காதீங்க, கெடுது நினைக்கிறவங்களையும் கேடு நினைக்கிறவங்களையும் பார்க்காதீங்க, செம்மையானவர்களை பாருங்க. அவங்க முடிவு எப்படிதான் இருக்கும்? அவன் சமாதானமுள்ளதாக இருக்கும். நீங்களும் அப்படியே பாருங்க, உங்களுக்கு சமாதானம் தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஆராதனைக்குள்ளே கடந்து போக போகிறோம். Thank you Jesus.
இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தே உள்ள மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து கரம் பிடித்து சுமக்கின்றே கரம் பிடித்து நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றே நன்றி நன்றி கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே காயமெல்லாம் ஆற்றுகிறே கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே காயமெல்லாம் ஆற்றுகிறே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தே உள்ள மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து உள்ளதையா உம்மை உயர்த்தி உயர்த்தே உள்ள மகிழ்தையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் உள்ளதையா இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே நன்றி 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 வசனம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் வரைக்கும் நிலை நிற்பவரே ரட்சிக்கப்படும் இருந்து வரும் மேல் இருப்பவரும் இனிமேல் வருபவரும் இந்த ஊழியத்தை நடத்துவாராக உங்களையும் என்னை நடத்துவாராக காலத்துக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் அவன் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தை முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆமென் என்று சொன்ன தேவன் தாமே உங்களையும் என்னோடு கூட இருந்து இன்னும் தொடர்ந்து நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.